மைசூர் மால் சொல்லிட்டோம். எங்க போறா? மெஜஸ்டிக். இங்கயா? எங்க போறனாலும் பாத்துருவியா? சரி காட்டுறேன். இங்க பாடுறா. ஓகே, அங்க என்ன? மெஜஸ்டிக். ஓகே, அங்க இருக்கா? இரு நான் மெஜஸ்டிக். எங்க? இங்க ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ராஜாவினார். நம்ம லெஃப்ட் போறோம். ஆனா நம்ம லெஃப்ட் போக கூடாது. ஏன்னா அங்க ஒரு புள்ளியார் கோயில் இருக்கு. அவ்வளவுதான். என்னால முடிஞ்சது 2 நிமிஷத்துக்கு ஒரு கண்டென்ட். யார் சாமி இவன்? சூப்பரா இருந்துச்சு. ட்ரெயின்ல வந்து சூப்பரா டிராவல் பண்ணி ஃபைனலி நம்ம வந்து மைசூர் ரீச் ஆயிட்டோம். நான் நினைச்சிட்டு இருந்த ஒரு ட்ரிப் இன்னைக்கு நடந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் எங்க போறோம்னு தெரியல. பட் சும்மா ரோட்ல நின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் எங்க போறோம்னு தெரியாம. One eternity later. சோ இங்க வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா எங்க போறதுன்னே தெரியாம மூஞ்சி பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தோம். அப்படியா? ஏன் எங்க போறது தெரியல. மைசூர்க்கே வர மாட்டோம் ஃபிக்ஸ் ஆயிட்டு இருந்தேன். பிளான் பண்ணல. சுத்தமா அது பிளானே பண்ணாம வந்ததுனால இங்க எங்க போறதுன்னு ஐடியா இல்ல. அதுக்கு அப்புறமா ஆட்டோ பின்னாடி அக்வா வேர்ல்டுன்னு போட்டுருந்துச்சு. ஸோ இது என்ன நான் புதுசா இருக்கேன் அப்படின்னு ஆட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி நம்ம போனதே இல்லைல்ல அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ இங்கே வந்து ரீச் ஆயிட்டோம். இங்கே தெரியுதா வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இது பேர் அக்வா வேர்ல்ட். ஸோ நம்ம இங்கே உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு எல்லாரும் விட்டுட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? இப்போ உள்ள போறேன். டான்ஸ் சாகர் டான்ஸ் 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 ஆடோ ஆடோ ஆடோ. லைட் இல்ல, லைட் வரல ஃபேஸ்க்கு. பேய் மாதிரி இருக்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. பாசி நான் வந்துட்டேன். ஒயிட் கலர் பரதநாட்டியம். என்ன கொடுமை சரவணன். மீனே காணோம். crocodile, shark என்ன காட்டினாங்க? அதுக்கு அட்லாண்டிக் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ. அக்வா வேர்ல்டு பார்த்துட்டு இப்போ வந்து மிரர் மெஸ்க்கு போயிட்டு இருக்கோம். தலை உடக்க விட்டோம்.
ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಇದೀವಿ. ஓகே நம்ம வந்து அக்வா வேர்ல்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மிரர் மெஸ்க்கு போயிட்டு வந்தோமா. அக்வா வேர்ல்ட்ல வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு. நான்லாம் அந்த மாதிரி ஃபிஷ் பார்த்ததே இல்லை. அந்த டனலுக்குள்ள போனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஒரு டனல்ல ஒரு ஃபிஷ் ஏர்ல ஒரு தண்ணி தான் இருந்துச்சு. என்னடா ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருந்தாக்கா அங்க பார்த்தா நிறைய ஃபிஷ்ஷா புதுசா இருந்துச்சு. அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்ப சொல்லி வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஃபிஷ்க்கு அக்வா டனலுக்கு நான் 5 out of 5 கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மிரர் மெஸ்க்கு வந்தா 50 rupees மிரர் மெஸ்க்கு போயிட்டு இப்படியே வந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஸோ 2 minutesல முடிஞ்சிருச்சு. ஸோ 50 rupees கொடுத்தாதான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் ஒரு வாட்டி. இப்போ நெக்ஸ்ட் சாப்பிட போனோம். எல்லாரும் வெஜ் நான்வெஜ்னு சொல்லி கடைசியா வெஜ் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ போயிட்டு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் என்ன பிளான்னு தெரியாது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு ஆள் முடிஞ்சா காட்டுங்க. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். A few inches later. நம்ம வந்து மிரர் மேஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டு அங்கிருந்து நம்ம ஆட்டோ சார்ஜஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி இருந்ததுனால நம்ம நடந்தே வந்து இப்போ பேலஸ் ரீச் ஆயிட்டோம். பேலஸ்ல வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு 100 rupees. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்க போயிட்டு இருக்கோம். நம்ம அலோடு இருக்கா இல்லையா தெரியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணுறோம். ஓகே, ஸோ மால், மைசூர் மால். This is Korangs, gang of monkeys. ಇವೆಲ್ಲ ಗ್ಯಾಂಗ್ ಆಫ್ ಮಂಕೀಸ್ ಅಂತೆ. ಹಂಗಂತ ಹೇಳೋದು. ಅಡಪ್ಪಾವಿ. ಧರ್ಮಸ್ಥಳ ಪ್ರಸಾದಕ್ಕೂ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. பல்லு விளக்கலையா? பாவம். என்ன நான் புது நோக்கில் எப்படி ஸ்டெப்ஸ் தலை சுத்தி கீழே வந்துடுறது. கிறுக்கி வச்சிருக்காங்களா பாவம் டேய். ஓகே சார், நம்ம வந்து மைசூர் பேலஸ் வந்து பார்த்துட்டோம். உள்ள வந்து அவங்க யூஸ் பண்ண சேரு, கண்ணாடி, அந்த டைம்ல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாமே மியூசியம் மாதிரி வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து ஒரு 10 minutes உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து 6:30க்கு நமக்கு மறுபடியும் ட்ரெயின் இருக்கு. ஸோ நம்ம போய் கேட்ச் பண்ணி வீட்டுக்கு போகலாம். ஸோ எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ இப்படிதான் போச்சு. ஸோ செம்ம ரஷ். ஐயோ ஏன்னா ஆயிடுச்சு. ஆக்சுவலி எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. பட் நல்லா இருந்துச்சு. 100 rupeesல ஓகே வர்த். காலம் வலிக்குதா? வலிக்குது. லைக் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புமே இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி கேன்சல் ஆயிருக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க குரூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. போயிட்டு நீங்களும் நெக்ஸ்ட் குரூப் ட்ரிப் பிளான் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான்.